ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாடுகளுக்கு உட்பட்ட மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற துறைதான் காவல்துறை ஆகும். நேர்மை தவறாத, கடமை தவறாத, கண்ணியம் குறையாத பண்பாளர்கள் காவல்துறைக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார்கள். அப்படி பொன்மகுடம் சூட்டியவர்தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் தலைவராக, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக 1991 95 வரை இருந்த மிக மதிப்பிற்குரியவருமான, பெருமைக்குரியவருமான ஸ்ரீபால் டிஜிபி அவர்கள். அவர் 1960ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பட்டம் பெற்று முதலில் நாமக்கல்லிலும் பிறகு மதுரையிலும் ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்து பின்னர் பதவி பெற்று சேலம் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளராக சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்து அதில் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுகிற அளவுக்கு அவர் வழக்குகளை கையாண்ட விதம், குற்றவாளிகளை கையகப்படுத்தி அவர்களை கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருகிற வரையிலும் அவர் நாட்டினுடைய, மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த பெருமைக்குரியவர். கொல்லிமலையிலும் அதைப்போல மற்ற பகுதிகளிலும் இருந்த கொலைகார கூட்டங்களை அவர் ஒடுக்கி துப்பாக்கி எடுத்து சுட்டல்ல, அவர்களை கைது செய்து மற்றவர்களிடம் பேச வேண்டிய விதத்திலே அறிவுரை பேசி அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்த பொதுமக்களினுடைய நலனை பாதுகாத்த பெருமை அவருக்கு உண்டு. அவர் லயோலா கல்லூரியிலே பொருளாதார வகுப்பிலே பட்டம் பெற்றார். அவர் காவல்துறையிலே விருதுகள் பெற்றிருக்கிறார். போலீஸ் மெடல் வாங்கியிருக்கிறார், ராஷ்டிரபதி மெடல், குடியரசுத் தலைவருடைய விருது வாங்கியிருக்கிறார். ரோமாபுரியிலே நடைபெற்ற அனைத்து நாடுகளினுடைய காவல்துறைகளினுடைய சங்கமமான அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அரியதோர் உரை நிகழ்த்தி வேறு நாடுகளிலே இருந்து வந்தவர்களினுடைய பாராட்டுக்களை எல்லாம் பெற்றவர் என்பது தமிழ்நாட்டின் பெருமைக்கு உரியது. மிக முக்கியமான ஒன்று, வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் என்ன ஆவது என்பார்கள். வேலி வேலியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தவர்தான் ஸ்ரீபால் அவர்கள். ஸ்ரீபால் மீன்ஸ் ஹானஸ்டி, ஸ்ரீபால் மீன்ஸ் இன்டெகிரிட்டி, ஸ்ரீபால் மீன்ஸ் டெடிகேட்டட் சர்வீஸ், ஸ்ரீபால் மீன்ஸ் ஹம்பிள் அண்ட் சிம்பிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இதுதான் ஸ்ரீபால் அவர்களை பற்றிய என்னுடைய மதிப்பீடு. நான் அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் குறிப்பாக அவர் உளவுத்துறையிலும் தலைமை பொறுப்பை ஏற்று அதை சிறப்பாக அதிலே செயல்பட்டவர். விருப்பு வெறுப்பற்றவர், ஒருவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்த்து பணியாற்றாதவர். அவரிடம் யாரும் அணுகலாம், சாதாரண குடிமக்களும் அவரை அணுகலாம். அவர் தன்னுடைய காவல்துறையிலே இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்புக்கு அடுத்த பொறுப்பிலே இருக்கின்றவர்களை, ஏஎஸ்பியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள்னு தான் கூப்பிடுவார். இது பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளிடம் நான் பார்க்காதது. நீங்கள்னு சொல்லித்தான், நீன்னு சொல்லி கூட விழிக்க மாட்டான். அவர் எளிமையாக சொன்னார், போக்குவரத்தில் அந்த கிழிக்கப்பட்ட கோட்டை தாண்டி சென்றால் விபத்து ஏற்படும் என்பதற்கு மஞ்சளை தாண்டாதே, உன் மனைவி மஞ்சளை இழப்பாள். இது அவர் சொன்ன பழமொழிதான். மிஸ்டர் ஸ்ரீபால், a man of quick decision. In lightning speed he will take decisions. அது ரொம்ப அவசியம்.
ஒரு சின்ன உதாரணம். 1993 அக்டோபர் 3 என் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டு என் வாழ்வில் அதுவரை எனக்கு ஏற்படாத பேரதிர்ச்சி எனக்கு ஏற்பட்ட போது 1000 நச்சுப்பாம்புகள் என்னை கொத்தின, 1000 தேள்கள் என்னை கொத்தின. என் உலகம் இருண்டு விட்டது, சூன்யமாகிவிட்டது. திக்கு தெரியாத காட்டில் கண்களை இழந்த ஒருவன் கொடும் விலங்குகள் உலவுகிற கானகத்திலே எந்த திசைக்கு செல்வது என்று தெரியாமல் திகைப்பானே, அதை போன்ற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்ட போது நான் ஐயா சிரிபால் அவர்களை அவர்களுடைய அலுவலகத்திலேயே, டிஜிபி அலுவலகத்திலேயே போய் சந்தித்தேன். அப்பொழுது ஏப்ரல் 16, 94 எழுச்சி பேரணி அறிவித்திருந்தேன். பல லட்சம் பேர் வர இருக்கிறார்கள். அது தலைநகர் சென்னை அப்படிப்பட்ட ஒரு பேரணியை பிரிட்டிஷ்காரர் காலத்திலையும் கண்டதில்லை, இன்று வரை கண்டதில்லை. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய பேரணி மறுநாள் காலை 6:45 தான் முடிஞ்சது. ஆனால் அதற்கு முன்பு அப்பொழுது என்னை வெளியேற்றிய காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய விதத்தில் அணுகி கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு யாரும் போகக்கூடாது என்று நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கினார்கள். லட்சக்கணக்கில் வர்றாங்க, கொடியை பிடிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி சமாளிக்கிறது? யோசனை கேட்க டிஜிபி ஸ்ரீபால்கிட்ட போனேன். சார், லட்சக்கணக்கில் வர போகிறாங்க, ஹைகோர்ட்டில் இப்படி ஆர்டர் வந்திருக்கு, எங்கள் ஆளு பூரா கையில் கொடியோடு தானே வரணும், கொடி இல்லாமல் நாங்கள் எப்படி போக முடியும்? எனக்கு ரொம்ப திகைப்பாக இருக்குது, இதை எப்படி எதிர்கொள்வது என்பது எனக்கு பெரிய அறைகூவலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு நிமிடம் தான் யோசித்தார். மிஸ்டர் வைகோ, திமுகவினுடைய கொடி இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் என்று அந்த பரிமாணங்களை வகுத்துத்தான் கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கொடி அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பங்கு அகலம், 2 பங்கு, 3 பங்கு நீளம், 2 பங்கு உயரம். நீங்கள் அந்த சைஸை மாற்றி ஈக்குவலாக கருப்பு ஈக்குவலாக சிவப்புன்னு சதுரமாக்கிடுங்க. அந்த கொடி வேறு இந்த கொடி வேறுன்னு சொல்லி நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் எடுத்துக்கிட முடியும். அதை தடுக்க முடியாது. திமுக கொடி தானே பிடிக்கக்கூடாது, அந்த வண்ணத்தில் வேறு வடிவமுடைய கொடினா திமுக கொடி இல்லை என்று யோசனை சொல்லி கொடுத்தார். நானும் அதே மாதிரி எல்லா கொடிகளையும் சதுரமயமாக்கி லட்சக்கணக்கான கொடிகளை தூக்கி கொண்டு போனோம். அது மாதிரி ஒரு பிரச்சனையை சொன்னால் வித்தின் எ மினிட் அதுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய மதிநுட்பம், ஞானம், அறிவாற்றல் அவருக்கு இருந்தது. ஸ்ரீபால் என்று சொன்னாலே தைரியமாக அவர்கிட்ட போய் முறையிடலாம். ஒரு சின்ன சம்பவம், ஒரு வழக்குக்காக ஒரு சகோதரி போய் நீதி கேட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் என்ன ரேங்க்னா இவர் டிஜிபி, அவர் அதுக்கு கீழே உள்ள ஒரு பொறுப்பில் எஸ்பி லெவலில் இருக்கிறார், போய் அதுக்காக நியாயம் கேட்க போய் என்ன பாதுகாப்பு கேட்டு போயிருக்காங்க. போய் அந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்கும் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அம்மா பாவம் கையில் ஒரு குடையை தூக்கிட்டு இறங்குறாங்க. ஒரு படியில் மேலே ஏறுறாங்க. என்ன, எங்கே யார் நீங்கள், எங்கே போகிறீங்க? இல்லை, எனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வழக்கில் நான் சிக்கியிருக்கிறேன், எனக்கு நீதி வேணும், அதுக்காக எஸ்பியை பார்க்க வந்தேன். இப்போ எதுக்கு கூட எடுத்து எங்கே போகிறீங்க? இல்லை, சில பொருள்கள்லாம் வேணும்னாங்க, அது வாங்க போகிறேன். வாங்காதீங்க, என்ன, திரும்பி போங்க, அது பிறகு நான் கூப்பிட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு, ஐயா, உங்ககிட்ட ஒரு முறையீட வந்தால் அவங்ககிட்ட போய் பொருள் அவங்க காசில் வாங்கிட்டு வர சொல்லுவியா? லஞ்சம் எந்த விதத்துலையும் வரலாம்ல, எப்படி நீ சொல்லலாம்?
கண்டித்து பிறகு அந்த பொண்ணை வர வச்சு, நீ ஒன்றும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாமா, வாங்க வேண்டாம், உன் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுமோ அப்படி சால்வ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் தான். அதில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அந்த சமூகத்தில் நேர்மையாக இருக்கணும், நீதி கேட்டு வருபவர்களிடம், கருணை கேட்டு வருபவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை என்பதற்கு அவர் உதாரண புருஷராக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். இன்னும் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இறுதி நாட்களிலே அவர் சற்று உடல்நலம் குறைந்தது. நான் பெரும்பாலும் அவரை பார்க்க போனோம்னா காலையில் 6:30 மணி போவேன் அவர் வீட்டுக்கு. உட்கார வச்சு ஒரு நல்ல காஃபி கொடுத்துட்டு மனம் விட்டு பேசுவார். அவருக்கு ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவரே ஜாதகம் பார்ப்பார். அதில் ஒரு பாண்டித்யம் பெற்றிருந்தார். அவரே அஸ்ட்ராலஜர். அவரே இப்படி சொல்லுவார். நான் என் ஜாதகத்தை யார்கிட்டையும் கொடுத்தது கிடையாது, நான் ஜாதகம் பார்க்கறது கிடையாது, என் கல்யாணமே திருமண நாள் அல்லாத நாளில் தான் நடந்தது. நான் ராகு காலத்தில் தான் பார்லிமெண்ட்டுக்கு போட்டி போட்டப்போ ராகு காலத்தில் தான் நாமினேஷன் ஃபைட் பண்ணேன். நானே சொல்கிறேன், ராகு என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். ஆனால் எல்லாரும் அவனை ஒதுக்கும்போது நம்மளை விரும்பி நம்ம டயத்தை தேர்ந்தெடுத்துருக்கானே, இவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகு நினைப்பான் அப்படின்னு நான் கேடியாக சொல்கிறது உண்டு. அவர்கிட்ட போனால் அவர் ஒரு முறை என்னுடைய பிறந்த நாளை கேட்டார். நான் என் பிறந்த நாள் யாருக்குமே தெரியாது. ரெக்கார்டில் இருக்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக சில மாதங்களை தள்ளி முன்கூட்டி போட்டு என்னை பள்ளிக்கூடம் சேர்த்துட்டாங்க. அவர் என்கிட்ட துருவி ஸ்ரீபால் சார் கேட்டார். நான் கடைசியில் உண்மையை சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு, உங்கள் எதிர்காலத்தில் இப்படி தான் வரும், மிக கொடூரமான கண்டங்கள் கஷ்டங்கள் வரும், ஆனாலும் நீ அதை போராடி மீண்டுருவீங்க அப்படின்னாரு. என் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அந்த அட்வைஸை அந்த நிமிஷமே ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தேன். அதனால் என் ஹெல்த் நல்லா தான் ஆச்சு. பர்சனல் ஒரு அஃபெக்ஷன் என் மேலே இருந்ததுனால தான். இது காவல்துறைக்கு சம்மந்தமில்லாத விஷயம். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி எனக்கு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி இருந்து எனக்கு அந்த யோசனை சொன்னார். அதை பின்பற்றினேன். அதனால் என் ஹெல்த்தும் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துட்டேன். அவர் வந்து பலாத்காரத்தை பிரயோகிக்க விரும்ப மாட்டார். அதே நேரத்தில் மக்களை பாதுகாப்பதற்கு அந்த வன்முறையில் ஈடுபடுறவங்களை எப்படி ஒடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இன் இஸ் ஓன் வே அதை டீல் பண்ணிடுவார். உடனே எடுத்த உடனே he is not a trigger happy policeman. தமிழ்நாடு காவல்துறைக்கு அருள் எப்படி ஒரு மறக்க முடியாத சேவையாளரோ, அதே போல் சிரிப்பால் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறை மறக்க முடியாத ஒரு கருவூலம், ஒரு பொக்கிஷம். அவர் தமிழ் இனப்பற்றாளர், தமிழ் மொழி பற்றாளர், ஈழத்தமிழ் பற்றாளர். அதனால் அவர் மனதில் ஈழத்தின் தாயக விடுதலைக்காக போராடுறாங்க அவங்க மேலே தனி மரியாதை வச்சிருக்காங்க. அவர் சமண மதத்தை பின்பற்றும் சமூகத்திலே பிறந்தவர். அதனாலே அவருக்கு நாலடியார், சீவக சிந்தாமணி அதிலே மிகுந்த பாண்டித்யம் உண்டு. ஏராளமான பாடல்கள் அவருக்கு மனனமாக அருமையாக பேசுவார். அவர் சிந்தாமணி பூங்கா, பைந்தமிழ் பூங்கா, திருவள்ளுவர் காட்டும் ஆதி பகவன், இந்த நூல்கள்லாம் அவர் எழுதினது தான். அது மட்டுமல்ல, சமண கல்வெட்டுக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 530 கல்வெட்டுக்கள், சமண படிகங்கள், கல்வெட்டுக்களை அவர் ஆராய்ந்து அது ஒரு நூலே எழுதியிருக்கிறார். ஊர்ந்து செல்லுகிற எறும்புகளுக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது என்பது சமண சமய கோட்பாடு. அவர் அந்த சமயத்தை பின்பற்றுகிறார் இருக்கிறதுனால
அது அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால அவர் ஒரு துன்புறுத்தி சித்திரவதை செய்து ஒரு வாக்குமூலங்கள் வாங்கணுங்கிறதே அவருக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். யார் முதல்வராக இருந்தாலும் அவர் வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்காதவர், அரசுக்கு ஆட்சிக்கு ஒரு அதிகாரி எப்படி பொறுப்பாக நடந்துக்கணுமோ அதில் இம்மி அளவும் பிசகாமல் நடந்துக்கிறவர். அதனால தான் எந்த பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் அந்த கவர்மெண்ட் அவரை மதித்து அந்த பதவியில் வச்சிருந்தது. பிரஜைகள் யார் வேணுமானாலும் காவல்துறையின் தலைமை பீடத்தில் இருப்பவரை சந்திக்கலாம்ங்கிறதை ஏற்படுத்துகிறதே அவர்தான். காய்தல் உவத்தல் அகற்றி வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம துலாக்கோல் நிலையில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகி ஒவ்வொரு வழக்கையும் அணுகி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிலும் நிரபராதிகள் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் அவர் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விஷயத்தில் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் ரொம்ப நிதானமாக உண்மையை கண்டறிஞ்சு அதன்படி நடந்துக்கிருப்பார். காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்த ஸ்ரீபால் அவர்கள் நேர்மையில் இமயம், நாணயத்தின் சிகரம், வெளிப்படைத்தன்மையினுடைய முழு வடிவம்.